இப்போ நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலாம் பார்க்குறேன், ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பேன், நல்லா ஆகலையா? நல்லா ஆகலை. இப்போ இங்கே வந்ததுக்கு மெயின் பிரச்சனை எனக்கு மோசம் பிரச்சனை. அது இப்போ 2 நாளாக கிளியர் ஆகுது. ஆனால் தொடர்ச்சியாக நேரத்தில் வந்தால் இன்றைக்கி வந்தேன், தொடர்ச்சியாக வந்துங்க காரணமே மெயினாக. சரி, கொஞ்சம் விதமாக சரியாகும். உடனே எல்லாம் நம்ம 25 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுங்க. நான் எத்தனை வருஷமா? 25 வருஷம் சாப்பிட்டுங்க மாத்திரை. 25 வருஷமா? இப்போ இந்த ஊசி வந்து இப்போ 2 வேலையும் போடுறேன் ஊசி, இன்சுலின் ஊசி. இப்போ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தா ஊசியெல்லாம் சுத்தமாக போடல, இன்சுலின்ஸ் ஊசியும் போடல, ஊசி போடல. பிபியும் அது லைட்டாக ஆரம்பமாகிடுச்சு. அதுவும் அந்த மாத்திரை சாப்பிடலாம் மயக்கம் வரும், இதெல்லாம் நிற்க முடியாது. 20 நடந்து வர தாண்டி அந்த வேலையில் எதுவும் நட முடியாது என்னால். இப்போ நான் சாதாரண தான் வரேன். இப்போ பிபிக்கும் மாத்திரை சாப்பிட்றதில்ல, சாப்பிடல, சுகருக்கும் மாத்திரை சாப்பிடல. இப்போ நல்லா இருக்கா? கிட்னியும் லைட்டு பாதிப்புன்னு சொன்னாங்க, அதுவும் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல மாத்திரை. ஆனால் இப்போ இந்த அளவு நடந்து நான் முடியாது. இப்போ இது ஸ்டிக்கர்ஸ்னால் ஊரில் ஸ்டிக்கர்ஸ் நடப்பேன், இப்போ ஸ்டிக்கெல்லாம் கிடையாது. அதே நடந்து வரேன். என்ன பொறுமை